என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கின்றாய்? உனக்கானதை நான் எப்போது செய்து கொடுப்பேன் என்று காத்திருக்கிறாய் என எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போது நிறைவேறப் போகின்றது என் தங்கமே. எதற்கும் கலங்காதே. உன்னுடைய தேவைகள் அத்தனையையும் உன்னுடைய பெருமாள் நான் நிறைவேற்றிக் கொடுக்கப் போகின்றேன். நாட்கள் கடந்து கொண்டே செல்கின்றதே. நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்களை இன்னும் நீங்கள் நிறைவேற்றிக் கொடுக்கவில்லையே. எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள், எல்லோரும் என்னை திட்டுகிறார்கள் என்று ஒவ்வொரு குழந்தையும் அவர்களுடைய மனதில் இருக்கும் வேதனைகளை என்னிடம் சொல்லீர்கள் தானே? இப்பொழுது உங்களுடைய கவலைகளை எல்லாம் கரைத்துவிட்டு, கஷ்டங்களை எல்லாம் முடித்துவிட்டு, சிக்கல்களை எல்லாம் சுக்கு நூறாக அடித்து உடைத்து முடித்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற ஓடி வந்து விட்டேன். காலம் கடந்திருந்தாலுமே கூட நீ விரும்பிய காரியத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்து கொடுக்க போகின்றேன் என் செல்லமே. நீ விரும்பிய வாழ்க்கையும் நீ விரும்பிய வேலையும் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் விரைவில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே, கஷ்டங்களை என்னால் சரி செய்ய முடியவில்லை, அதற்கான வழியும் தெரியவில்லையே என நினைத்து வருந்தாதே. என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றது. தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் நீ நினைத்த காரியத்தில் நீ வெற்றி பெற்றே தீர்வாய். உன்னை அம்மா என்று அழைக்க ஒரு குழந்தை இல்லையே என்று கலங்காதே என் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் உன்னுடைய உண்மையான உள்ளமும் ஒருபோதும் யாரிடத்திலும் தோற்காது. கூடிய விரைவில் நீ தாயாவாய். உன்னுடைய மடியில் ஒரு குழந்தை தவழும். இது உன்னுடைய பெருமாளின் சத்திய வாக்கு. உனக்குள்ளேயே இருக்கும் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். தைரியமாக இரு. உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன். உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன்னுடைய அருகில் நான் இருப்பேன். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதெல்லாம் இப்போது உனக்கு கிடைக்கப் போகின்றது. தொடர்ந்து முயற்சி செய்தால் நீ கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நீ மிகவும் எதிர்பார்த்த செய்தி ஒன்று கூடிய விரைவில் உன்னுடைய செவி வந்து சேரப்போகின்றது. அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையே மகிழ்ச்சியாக மாறப்போகின்றது. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்து போய் உனக்கான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தரப்போகின்றேன் என் செல்லமே. நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை இப்போது நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன். நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும். உனக்கு தேவைப்படும் இடங்களிலெல்லாம் நானே வந்து எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது என்று நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ கேட்டதெல்லாம் நிச்சயம் உனக்கு நடக்கும். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே நடக்கும்படி உன்னுடைய துன்பங்களை எல்லாம் இன்றோடு முடித்து வைக்கப் போகின்றேன். சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் என் செல்லமே. இந்த நாள் வரையிலும் நான் உனக்கு கொடுத்த அற்புதங்கள் எல்லாம் சிறிதளவு மட்டும்தான். இனிமேல் அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான நல்ல நிகழ்வொன்று நடக்கப் போகின்றது. இதை உன்னுடைய மனதில் பதித்து வைத்துக் கொண்டு நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார். இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். இது நிரந்தரமானது கிடையாது. இது உன்னை விட்டு விலகும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். இதுவே உன்னுடைய வாழ்க்கை கிடையாது செல்லமே. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி பெறும் வரை நீ ஓயக்கூடாது என்ற உறுதியை மட்டும் நெஞ்சில் நிறுத்திக்கொள். அப்போதுதான் அந்த வெற்றியை உன்னால் சுலபமாக பெற முடியும். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வைத்துக் கொண்டிருந்த வேண்டுதல்கள் அனைத்தும் இன்றே இந்த நொடியே நிறைவேறப் போகின்றது. என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது. நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். எனது அருளாலே உனக்கு நல்ல வழியை காட்டி கரம் பிடித்து நானே வழிநடத்தப் போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையானது நல்ல வளத்துடனும் நலத்துடனும் சிறப்பாக இருக்கப் போகின்றது. உனக்காக நான் இருக்கின்றேன். நிச்சயம் நீ நினைத்தது நிறைவேறும். நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட எல்லோருக்கும் உண்மையாய் இருக்கிறாயா என்பதுதானே முக்கியம். ஏனென்றால் இங்கு அன்பை விட எல்லோருக்கும் அதிக மகிழ்ச்சி அளிக்க கூடியது உண்மை மட்டும்தானே. என் அன்பு குழந்தையான நீ
எல்லோருக்கும் உண்மையாகவும் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் சொன்னதை செய்து காட்டியும் இருக்கின்றாய். அது எனக்கு தெரியும். அன்போடும் பக்தியோடும் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கும் என் அன்பு குழந்தையான உனக்காகத்தான், உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் இப்போது உன்னிடம் வந்திருக்கின்றேன். அதனால் நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் நல்லதாக நான் நடத்தி கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, வந்துவிட்டாயா மகனே? உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்வதற்காகவே நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னை காக்க வைக்காமல் இதை முழுவதுமாக கேள் மகனே. வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு முன்னே இருப்பதை மட்டும் கவனி. உனக்கு பின்னே இருந்து கொண்டு உன்னை இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ கவனிக்காதே. இதை நான் ஏற்கனவே பலமுறை உனக்கு கூறியிருக்கிறேன் அல்லவா? ஆனால் நீயோ உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை விளைவிக்கும் விஷயங்களையே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னை பின்னோக்கி இழுக்கும் விஷயங்களின் பின்னாலேயே நீயும் ஓடிக்கொண்டிருக்கின்றாய். இவ்வாறாக நீ வேண்டாத விஷயங்களில் யோசித்துக் கொண்டிருக்கும் நிலையில் உனக்கு முன்னே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும் வாய்ப்புகளையும் வழியையும் நீ தவற விடுகின்றாய். எல்லா விஷயங்களை பற்றியும் நீ அதிகமாக யோசித்துக் கொண்டும் உன்னை வருத்தப்படுத்திக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். இதை முதலில் தவிர்த்துவிடு. எப்பொழுதும் அனைத்தையும் பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கும்போது உன்னுடைய மன அமைதியல்லவா கெடுகின்றது. உனக்கு வரும் பிரச்சனைகளில் ஒரு சில பிரச்சனைகள் மட்டுமே உனக்கு உண்மையான பிரச்சனைகளாக அடங்கும். சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக எண்ணி அதையே யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையின் நிம்மதி அனைத்தையும் நீ இழந்து விடுவாய். சில நேரங்களில் அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நீ வெளியே வா. நீ அதை கைவிட்டால் மட்டுமே அதை நான் கையில் எடுத்து உனக்கு அதை சரிப்படுத்தி கொடுக்க முடியும். அதே போல உன்னை பற்றி புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்கள் பின்னாலேயே தான் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய். அவர்களுடைய உண்மையான முகத்தை நீ பார்த்தாய் அல்லவா? பிறகும் ஏன் அவர்களின் பின்னாலேயே அவர்களுடைய பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய்? அவர்களிடமிருந்து விலகி வா மகளே. அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களுடைய அன்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் உன்னுடைய சிரிப்பையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் இழந்து விடாதே. அவர்களை என்னிடம் ஒப்படைத்து விடு. அவர்கள் செய்த துரோகத்திற்கு பாடத்தை நான் அவர்களுக்கு கற்பிப்பேன். அவர்கள் அப்படி உன்னிடம் பேசினால் அது உண்மையாகுமா? எனக்கு தெரியாதா என்னுடைய குழந்தை எப்படி என்று? கலங்காதே என் கண்மணியே.